இந்த பதிவு என்னோட சொந்த கருத்து, யார் மனசையும் புண்படுத்துறதுக்கும் இல்லை, ஒரு தனி மனித உரிமைகளின் அடிப்படையில் நான் பேசுகிறேன். கரூர் சம்பவத்திலேருந்து என்ன நமக்கு தெரிய வருது? பணத்துக்காகவும் பதவி வெறிக்காகவும் தான் சொந்த தொகுதி மக்களையே அழிக்கிறாங்க. இவ்வளோ ஆள் பலமும் பதவி பலம் பணபலம் இந்த விஜய் அண்ணாவுக்கே இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா பொதுமக்கள் நம்ம எதிர்த்து பேச முடியுமா? இந்த அரசை பொதுமக்கள் எதிர்த்து பேசினா இப்போ நடந்தது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நம்ம வீட்டில் நடக்கும். நான் இந்த கட்சின்னு குறிப்பிட வரல, எந்த கட்சி எந்த ஆட்சி வந்தாலுமே அந்த ஆட்சியில் பதவியில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும்தான் முன்னேறுறாங்க. அவங்க குடும்பம் அவங்களுடைய வம்சம் மட்டும்தான் நல்லா முன்னேறிட்டு வருதே தவிர பொதுமக்கள் முன்னேற்றத்தை பற்றி அவங்க கவலைப்படுறதே இல்லை. பொதுமக்கள் நசுக்கப்படுறாங்க. இந்த சட்டமும் ரூல்ஸும் பொதுமக்களுக்கு மட்டும்தானா? அரசியல்வாதிக்கெல்லாம் கிடையவே கிடையாதா? பொதுமக்கள் மட்டும்தான் சட்டத்தாலையும் ரூல்ஸாலையும் தண்டிக்கப்படுறோம். அரசியல்வாதியை யாருமே தண்டிக்கப்படுறதே கிடையாது. டெட் குரூப் தேர்வு, நீட், இந்த எக்ஸாம் எல்லாமே, நுழைவுத் தேர்வு எல்லாமே படித்தவங்களுக்கு மட்டும்தான் இருக்கணுமா என்ன? அரசியல்வாதிகளும் இருக்கக்கூடாதா? இனிமேல் அரசியலில் வரவங்களும் நுழைவுத் தேர்வு எழுதி அதுக்கப்புறம் வாங்க. ஒரு சாதாரண மக்கள் பிரச்சனைனா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கூட போகவே முடியாது. போனோம்னா நம்மளை தான் தகாத வார்த்தையில் பேசுகிறதும் இல்லாதது சொல்கிறதும் எல்லாமே பண்ணுறாங்க. பொதுமக்களை தான் அழிக்க பார்க்குறாங்க. இங்கே சட்டம், அரசியல், எல்லா ரூல்ஸ் எல்லாமே வெறும் பொதுமக்களுக்கு மட்டும்தான். பொதுமக்கள் மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். அரசியல்வாதிங்க யாருமே ஃபாலோ பண்ண தேவையில்ல. அவங்க ஃப்ரீடமாக இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். மக்களுக்காக அரசியல் இல்லை, அரசுக்காக தான் மக்கள். இன்றைக்கி இந்த மாதிரி கேவலமான ஒரு அரசியல்னால தான் இன்றைக்கி எங்களை மாதிரி படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கோம். படித்தும் எந்த வேலையும் இல்லை, வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் இருக்கிற நிலையில தான் நாங்கள் இருக்கிறோம். இப்போ இருக்கிற சட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுமக்களை அழிக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்குதே தவிர பொதுமக்களை வாழ வைக்க எந்த சட்டமுமே இப்போ இல்லை. விஜய் அண்ணா, எங்களுடைய கடைசி நம்பிக்கை நீங்கள் மட்டும்தான். நீங்கள் வந்தால் எங்கள் தலையெழுத்து மாறும்னு நாங்கள் நம்புகிறோம். எல்லா இளைஞர்களும் உங்கள் பக்கம்தான் இருக்கோம். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களுடைய தலையெழுத்து மாறும் நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக நீங்கள் வருவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோண்ணா.